போட்டார். இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் 1-2 நிர்வாகிகளோட மாநில செயற்குழு உறுப்பினர் ஒருத்தர் வரலாம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம அதிகமான அளவில் போனோம்னா நம்ம போட்ட தீர்மானத்தை நம்மளே மீறின மாதிரி இருக்கும் ஒன்று. ஆக இந்த மாதிரி பல கருத்துக்களின் அடிப்படையில் நான் போக முடியலை. ஆனால் இந்த நிகழ்வு பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொல்லி அவர் போட்டதை பார்க்கும்போது நம்ம ஏன்டா மிஸ் பண்ணிட்டோம்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். உண்மையில் அவ்வளோ பிரமாதமாக நடந்திருக்கு. அதை பற்றி தலைவர் அவர்கள் பேசும்போது உங்களுக்கு விரிவாக சொல்வார். அது 3 மாவட்டம் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. ஆனால் 3மே சின்ன சின்ன மாவட்டம் தான். இருந்தாலும் அவ்வளவு சிறப்பாக இதுவரைக்கும் யாரும் நடத்தாத அளவுக்கு சிறப்பாக நடத்தியிருக்காங்க. அதுக்கு பலவேறு காரணங்கள் இருக்குது. அவங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியோட இது கிடச்சிருக்கு, கலையரங்கம். அது மாதிரி அமைப்பு சில வசதிகள்லாம் கிடச்சதுனால ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு நம்ம மாவட்டத்தின் சார்பாக நான் மீண்டும் அந்த 3 மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சென்ற கூட்ட அறிக்கையை நான் வாசிக்கிறேன். சென்ற கூட்டம் 19/12/2024 அன்று இம்மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் திரு எஸ். மூக்கையா அவர்கள் தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் திரு K.R. ராஜாமதிவாணன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். அதன் பிறகு 5/12/2024 அன்று மரணமடைந்த நமது மாவட்ட இணைச் செயலர் திருமதி ஈவ்லின் மெட்டில்டா அவர்களின் கணவரும் நமது சங்கத்திற்கு தேவையான உதவிகள் செய்தவருமான திரு வி. வேளாங்கண்ணி செல்வராஜ் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் பொருட்டு தலைவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலர் திரு வி. வேலாயுதம் அவர்கள் செயலர் அறிக்கையை வாசித்து தீர்மானங்களுக்கு உறுப்பினர்களின் கரவொலி ஒப்புதல் பெற்றார். பின்னர் தலைவர் அவர்கள் தலைமை உரையாற்றினார். அவரது தலைமை உரையில் இன்று ஓய்வூதியர் தின விழா கொண்டாடப்படுகிறது என்றும் இவ்விழாவினை நாம் ஆண்டுதோறும் ஏன் கொண்டாடுகிறோம் என்பதையும் விளக்கமாக எடுத்துரைத்தார். அதன் விவரம் பின்வருமாறு: 17/12/1982 வழங்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் கருணைத் தொகை அல்ல என்றும் அது விடுபட்ட சம்பளம் என்றும் இதனை வழங்குவதில் தாமதமோ மறுப்போ தெரிவிக்க இயலாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டது. அதன் பின்னரே ஓய்வூதியர் அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஓய்வூதியமும் சம்பள உயர்வும் பஞ்சப்படியும் வழங்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டுக்கு முந்தைய ஓய்வூதியர்களுக்கும் இந்த திருந்திய ஓய்வூதிய விதிகள் பொருந்தும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டது. இதனை நமக்கு பெற்றுத்தந்தவர் திரு DS நகரா எனவே அவரை நினைவு கூறும் வகையில் இந்த ஓய்வூதிய தின விழாவை நாம் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் கொண்டாடுகிறோம். அதன் பின்னர் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்குரிய மாதாந்திர காலண்டர் வழங்கப்பட்டது. முதலில் மூத்த உறுப்பினர்களான திரு ஆறுமுக நயினார், திரு குருராஜப்பா, திருமதி அழகு மீனாள் ஆகியோருக்கும் அதனைத் தொடர்ந்து வந்திருந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் காலண்டர்கள் வழங்கப்பட்டன. இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத உறுப்பினர்களுக்கும் அவர்களது பகுதியில் வசிக்கும் நமது உறுப்பினர்கள் மூலம் காலண்டர்கள் கொடுத்து அனுப்பப்பட்டன. பின்னர் 30/11/2024 அன்று நடைபெற்ற நமது 11வது மாவட்ட பேரவையின் சிறப்புகளையும் அப்பேரவையில் வயது மூப்பையும் உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்ட நமது மூத்த உறுப்பினர்களின் சங்க உணர்வையும் தலைவர் அவர்கள் பாராட்டி பேசினார். நமது அழைப்பை ஏற்று மாவட்ட பேரவையில் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கிய விருதுநகர், சிவகங்கை மாவட்ட டாசோரா நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அதன் பின்னர் 29/12/2022 நாளில் பெரம்பலூரில் நடைபெறவுள்ள 29வது மாநில செயற்குழுவில் யார் யார் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறார்கள் என்று உறுப்பினர்களிடம் கருத்து கோரப்பட்டது. அவர்களின் கருத்துப்படி தலைவருடன் திருவாளர்கள் A. ராமானுஜம், குருசாமி ஆகிய 2 மாநில செயற்குழு உறுப்பினர்களும் மாவட்ட பொருளாளர் திரு கண்ணதேவ ஜெகதீஷ் அவர்களும் கலந்து கொள்ள முடிவு செய்யப்பட்டது. மாநில செயற்குழுவுக்கு கொண்டு செல்ல வேண்டிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதில் எதுவும் இல்லை என முடிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 1. 5/12/2024 அன்று மரணமடைந்த நமது மாவட்ட இணைச் செயலர் திருமதி எஸ். ஈவ்லின் மெட்டில்டா அவர்களின் கணவரும் நமது சங்கத்திற்கு அவ்வப்போது தேவையான உதவிகளை செய்து வந்தவருமான திரு வி. வேளாங்கண்ணி செல்வராஜ் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் பொருட்டு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி இரங்கல் தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் எண் 2. அனைத்து ஓய்வூதியர்களுக்கும்
ஒரே மாதிரியான ஓய்வூதியம் மற்றும் இதர சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று 17/12/82 உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை பெற்றுத்தந்த ஓய்வூதியர்களின் தண்டை என்று போற்றப்படும் திரு DS நகரா அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 3, ஆண்டுதோறும் வழங்கப்படும் டாசோரா மாதந்தார காலண்டர்களை 2025ஆம் ஆண்டுக்கும் வழக்கம் போல் உரிய காலத்தில் அச்சிட்டு வழங்க ஆவண செய்த மாநில தலைவர் அவர்களுக்கும் இதர மாநில நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 4, 30/11/2024 அன்று மதுரை மாநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்ற நமது 16வது ஆண்டு மாவட்ட பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த நமது உறுப்பினர்களுக்கும் நமது அழைப்பை ஏற்று சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேரவையை வாழ்த்தி பேசிய சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்ட டாசோரா நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் எண் 5, 29/12/2024 அன்று பெரம்பலூரில் நடைபெறவுள்ள நமது சங்கத்தின் 29வது மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள தலைவர், பொருளாளர் மற்றும் திரு A. ராமானுஜம், திரு S. குருசாமி ஆகிய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் செல்ல முடிவு செய்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 6, 29/12/2024 மாநில செயற்குழுவுக்கு கொண்டு செல்ல தீர்மானங்கள் எதுவும் இல்லை என்று முடிவு செய்து தீர்மானம் இயற்றப்பட்டது. தீர்மானம் எண் 7, இன்று கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவரது இளைய குமாரனின் திருமணத்தை முன்னிட்டு SKC வழங்க ஆவண செய்த நமது உறுப்பினர் திரு முருகானந்தம் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு மணமக்கள் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி தீர்மானம் இயற்றப்படுகிறது. இறுதியாக மாவட்ட பொருளாளர் திரு கண்ணைதேவ ஜெகதீஷ் அவர்கள் நன்றி நவில கூட்டம் இனிதே நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். இந்த தீர்மானங்களுக்கு கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இல்லை, இதுவும் டெம்பரரி தான், இதுவும் டெம்பரரி தான். ஆமாம், நம்முடைய மாநில 29வது செயற்குழு நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்னது போல மிக சிறப்பாக பெரம்பலூரிலே நடத்தப்பட்டது. அதனுடைய சிறப்புகளை என்னுடைய முன்னுரையின் போது நான் விவரிக்கலாம் என்று இருக்கின்றேன். அதற்கிடையில் அந்த மாநில செயற்குழுவினுடைய நடவடிக்கை குறிப்புகளையும் தீர்மானங்களையும் உங்களிடையே வாசிக்குமாறு நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கங்காதரனா, ஆமாம், திரு எஸ் கங்காதரன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்தாங்க கையில் வச்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். 29வது மாநில செயற்குழு கூட்ட நடவடிக்கைகளை இப்பொழுது தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் 29வது மாநில செயற்குழு கூட்டம் பெரம்பலூர், கரூர், அரியலூர் மாவட்டங்கள் இணைந்து பெரம்பலூரில் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக கூட்டரங்கத்தில் 21/12/2024 அன்று காலை 10:30 மணிக்கு மாநில தலைவர் திரு S. மூக்கையா அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டம் துவங்கும் முன்னர் காலை 10 மணிக்கு மாநில தலைவர் அவர்களால் சங்கக்கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. கூட்டம் காலை 10:30 மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கியது. முதல் நிகழ்வாக மாநில தலைவர் திரு S. மூக்கையா, மாநில பொதுச் செயலாளர் திரு R. அபரஞ்சி, பெரம்பலூர் மாவட்ட தலைவர் திரு A.P. ராஜேந்திரன், கரூர் மாவட்ட தலைவர் திரு P.M. தங்கராஜ், அரியலூர் மாவட்ட தலைவர் திரு N. மகேஸ்வரன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்ட தலைவர் திரு A.P. ராஜேந்திரன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். கரூர் மாவட்ட தலைவர் திரு P.M. தங்கராஜ் அவர்களும் அரியலூர் மாவட்ட தலைவர் திரு N. மகேஸ்வரன் அவர்களும் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து இயற்கை எய்திய நமது சங்க உறுப்பினர்கள் 15 நபர்கள் மற்றும் நமது சங்கத்தின் பட்டய கணக்கர் திரு S. வேணுகோபாலன் உட்பட 16 நபர்களுக்கும் மாநில இணைச் செயலாளர் திரு D. ராஜ்குமார் அவர்களால் இரங்கல் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய
2 நிமிடங்கள் அனைவராலும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநில தலைவர் அவர்கள் துவக்க உரையாற்றினார். தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் திரு இரா அபரஞ்சி அவர்கள் செயலுரையாற்றினார். மாநில பொருளாளர் திரு என் ராஜகோபாலன் அவர்கள் நிதிநிலை குறித்து உரையாற்றினார். புதுக்கோட்டை முன்னாள் மாவட்ட ஆட்சியர் திரு சே மனோகரன் ஈயாப்பா அவர்கள் சிறப்புரையாற்றினார். பெரம்பலூர் மாவட்டத்தின் டிஎன்ஆர்ஓஏ மாவட்ட தலைவர் திரு எம் பாரிவளவன் மற்றும் மாவட்ட செயலாளர் திரு ஏ சரவணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். 7/8/2024 அன்று 14வது மாநில பேரவைக் கூட்டத்தை விழுப்புரத்தில் செம்மையுற நடத்திய விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றுகள் வழங்கி மாநில மையத்தால் கௌரவிக்கப்பட்டனர். 21/12/2024 அன்று பெரம்பலூரில் 29வது மாநில செயற்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்திய பெரம்பலூர், கரூர் மற்றும் அரியலூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு பயனாடை போர்த்தி மாநில மையத்தால் கௌரவிக்கப்பட்டனர். மாநில நிர்வாகிகள் சிறப்புரை மற்றும் வாழ்த்துரை வழங்கியவர்கள் அனைவரும் பெரம்பலூர், கரூர் மற்றும் அரியலூர் மாவட்ட நிர்வாகிகளால் கௌரவிக்கப்பட்டனர். மாநில செயற்குழு சிறப்பாக நடைபெற திருச்சி மாவட்ட தலைவர் திரு ஏ சண்முகநாதன் அவர்கள் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் திரு ஏபி ராஜேந்திரன் அவர்களிடம் ரூபாய் 25,000 நன்கொடை வழங்கினார். ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவரும் மாநில தலைமையிட செயலாளருமான டாக்டர் TS தர்மலிங்கம் அவர்கள் நிலுவையில் ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்து விளக்க உரையாற்றினார். மேற்படி ஒழுங்கு நடவடிக்கைகளை இறுதி செய்ய அரசு செயலாளர்களை சந்திப்பது குறித்து மாநில துணைத் தலைவர் நகரம் திரு எம் சுப்பிரமணியம் அவர்கள் உரையாற்றினார். உணவு இடைவேளைக்கு பிறகு அனைத்து மாவட்ட கருத்துக்கள் கோரப்பட்டு மாநில துணைத் தலைவர் திரு கே கோபால் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளால் தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு கீழ்காணும் தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் எண் 1. இச்சங்கத்தின் உறுப்பினர்களாயிருந்து சென்ற மாநில ஆண்டு பேரவைக் கூட்டத்திற்கும் தற்போதுக்கும் இடையில் 15 உறுப்பினர்கள் இயற்கை செய்துள்ளனர். மேலும் இயற்கை எய்திய பட்டய கணக்கர் திரு ஆர் வேணுகோபாலன் உட்பட அனைவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டுமென அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி இரங்கல் தீர்மானம் இயற்றப்பட்டது. தீர்மானம் எண் 2. 28/12/2022 அன்று செங்கற்பட்டில் நடைபெற்ற பொதுக்குழு, 29/4/2023 அன்று விருதுநகரில் நடைபெற்ற செயற்குழு, 26/9/2023 அன்று சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழு, 30/3/2024 ராமநாதபுரத்தில் நடைபெற்ற செயற்குழு மற்றும் 7/8/2024 விழுப்புரத்தில் நடைபெற்ற பொதுக்குழு ஆகியவைகளின் தீர்மானத்தின்படி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு 3 ரிட் மனுக்களும் துணை ஆட்சியர்களுக்கு 1 ரிட் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டு 27/9/2023, 5/1/2024 மற்றும் 27/3/2024 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அரசிடமிருந்து SP நம்பர் 23,669/23 எதிர்வாதரை வரப்பட்டுள்ளது. மற்ற 3 ரிட் மனுக்களுக்கும் எதிர்வாதரை வரப்பெறவில்லை. எனவே இதனை துரிதப்படுத்தி தீர்ப்பினை பெற நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 3. நமது சங்க உறுப்பினர்கள் அவர்கள் பணியில் இருக்கும்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள், உறுப்பினர்களின் பல்வேறு கோரிக்கைகள் மீது உத்தரவு பிறப்பிக்க வேண்டியவை பட்டியலிட்டு ஒவ்வொரு செயற்குழு மற்றும் பொதுக்குழு முடிவடைந்ததும் இறுதியாக 7/10/2024 அன்று தனித்தனியாக அரசு வருவாய்த்துறை செயலாளர் மற்றும் நிர்வாக ஆணையருக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தலைமையிடை செயலாளர், மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் சென்னை மாவட்ட செயலாளர் அடங்கிய ஒழுங்கு நடவடிக்கை கண்காணிப்பு குழு மூலம் அரசு உயர் அலுவலர்களை நேரில் சந்தித்து முறையிட்டும் முழுமையான முன்னேற்றம் இல்லை என்பதால் மாநில நிர்வாகிகள் ஒழுங்கு நடவடிக்கை கண்காணிப்பு குழுவினருடன் வருவாய்த்துறை செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் உயர் அலுவலர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 4. மாநில வளர்ச்சி நிதியை இன்னும் முழுமையாக முடிக்காத மற்றும் செலுத்துகை துவங்காத மாவட்டங்கள் ஜனவரி 2025க்குள் முழுமையாக முடித்து தர கோருவதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 5.
நமது சங்க உறுப்பினர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளான குடும்ப நல நிதியை ரூபாய் 2,50,000 என உயர்த்துவது, கூடுதல் ஓய்வூதியத்தை 65 வயது முதல் உயர்த்தி வழங்கக் கோரியது, 90 வயதுக்கு மேல் அரசால் அனுமதிக்கப்பட்ட கூடுதல் ஓய்வூதியத்தை ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கிறாற்போல் உயர்த்தி வழங்கக் கோரியது, தேசிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ரீஇம்பர்ஸ் ஆகாமல் நிலுவையுள்ள இனங்களுக்கு போதிய நிதியை விரைந்து வழங்குவது, அரசாணை 418 நிதி ஊதியத்துறை நாள் 12/11/2020 படி தனி ஊதியம் ரூபாய் 1000 கோரியது குறித்து நிலுவையுள்ள இனங்கள் மீது விரைவான நடவடிக்கை மேற்கொண்டு முன்மொழிவுகளை மாநில கணக்காயருக்கு அனுப்ப கூறியது, ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட்ட கம்படேஷன் தொகையை பிடித்தம் செய்யும் காலக்கெடுவை 15 ஆண்டுகளிலிருந்து 12 ஆண்டுகளாக குறைக்க கோரியது போன்ற கோரிக்கைகள் மீது தக்க ஆணைகள் பிறப்பிக்க கோரி வருவாய்த்துறை செயலாளர், நிதிச் செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் ஆகியோரை வலியுறுத்துவதுடன் மாநில நிர்வாகிகள் நேரில் சென்று முறையிடவும் தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 6, புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தும் தமிழக அரசு இதுவரை இதனை அமுல்படுத்தவில்லை என்பதால் இக்கோரிக்கையை நிறைவேற்றக் கோரி மீண்டும் வலியுறுத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 7, புதுக்கோட்டையில் சங்கத்திற்கென வழங்கப்பட்ட இடத்தில் நமது சங்க மாநாடு நிதியை பயன்படுத்தி கட்டடத்தை கட்டி நயவஞ்சகமாக தனதாக்கி கொண்ட முன்னாள் மாநில தலைவரிடமிருந்து மீட்டு தரக்கோரி நில நிர்வாக ஆணையரை நேரில் சந்தித்து முறையிட்ட பிறகும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பது வேதனைக்குரியது. எனவே இதனை நில நிர்வாக ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரை நேரில் சந்தித்து வலியுறுத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 8, மாநில மற்றும் மைய அரசுகள் இந்திய ஜனத்தொகையின் கணிசமானவர்களாகியுள்ள ஓய்வூதியர்கள் உள்ளிட்ட மூத்த குடிமக்களுக்கு சேவை செய்யும் மாண்பினை விரிவுபடுத்துவதற்கு பதில் அதற்காக இயங்கி வரும் ஓய்வூதியரக இயக்குனர் பணியிடத்தை கலைத்து அந்த இயக்குநரத்தையும் மாநில புள்ளி உரத்துறை மற்றும் மாநில தரவுகள் சேகரிப்பு மைய இயக்குனர் பணியிடங்களையும் கலைத்து 3 இயக்குநர்களையும் கருவூல கணக்கு துறை ஆணையத்தின் கீழ் இணைக்கப்பட்டதை இம்மாநில செயற்குழு வருத்தத்துடன் நோக்குகிறது. இந்நிலையில் ஓய்வூதியராக இயக்குனர் பணியிடம் உட்பட பிற 2 பணியிடங்களையும் மேலே கொண்டு வருமாறு அரசை இம்மாநில மையம் வலியுறுத்தி தீர்மானம் இயற்றப்பட்டது. தீர்மானம் எண் 9, சமீபத்தில் தமிழகம் வருகியிருந்த மைய அரசின் 16வது நிதிக் கொள்கை ஆணையத்திடம் மூத்த குடிமக்களுக்கு தமிழக அரசு நிறைய திட்டங்கள் கைவசம் வைத்திருப்பதாக கூறி தாராளமான நிதியுதவி கோரிக்கையை மாண்புமிகு மாநில முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்துள்ளார். மூத்த குடிமக்களில் முதன்மையாளர்களாக அரசு ஓய்வூதியர்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான 70 வயது எய்திய ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவதற்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வரவும் பயன்படுத்துமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களை கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றப்பட்டது. தீர்மானம் எண் 10, சங்கத்தின் கணக்குகளை தணிக்கை செய்து வந்த பட்டய கணக்காயர் திரு ஆர் வேணுகோபாலன் இயக்கியதால் வேறு ஒரு பட்டய கணக்கரை தேர்வு செய்து நியமித்து கொள்ள மாநில பொருளாளர் அவர்களுக்கு அதிகாரம் வழங்குவதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 11, 29வது மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற முன்னாள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் திரு சே மனோகரன் ஈயாப்பா பணி நிறைவு அவர்களுக்கும் இம்மாநில செயற்குழு நடைபெறும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக கூட்டரங்கத்தை வழங்கிய தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக மாண்புமை வேந்தர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய டிஎன்ஆர்ஏ பெரம்பலூர் மாவட்ட தலைவர் திரு எம் பாரதி வளவன் மற்றும் டிஎன்ஆர்ஏ மாவட்ட செயலாளர் திரு எஸ் சரவணன் ஆகியோருக்கும் மாநில மையத்தின் சார்பில் பாராட்டுகள், வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்பட்டது. தீர்மானம் எண் 12, 29வது மாநில செயற்குழு கூட்டத்தை 21/12/2024 அன்று பெரம்பலூர் மாவட்டத்தில் நடத்த அனைத்து ஏற்பாடும் செய்து கலந்து கொண்ட அனைவருக்கும் வரவேற்பு நல்கி தங்குவதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து காலை சிற்றுண்டி மற்றும் மதியம்
அறுசுவை உணவு வழங்கிய பெரம்பலூர், கரூர் மற்றும் அரியலூர் மாவட்ட நிர்வாகிகள், இவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாநில மையத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி தெரிவித்து இத்தீர்மானம் இயற்றப்பட்டது. இறுதியாக கரூர் மாவட்ட செயலாளர் திரு தர்மராஜ் அவர்கள் நன்றி கூற நாட்டுப்பண்ணுடன் கூட்டம் இனிதே முடிவடைந்தது. நன்றி.